ஒரு அழகான ஒரு உபதேசம் அது. ஒரு 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 கம்பெனியில கட்டுமான வேலைக்காக இருக்கக்கூடிய ஒருவர் எல்லா வீடுகள் அது எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து கட்டி 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 எல்லாம் முடிக்கிறார். அவர் கொஞ்சம் காலத்துல என்னது நான் நின்றுகொள்ளும் நினைக்கிறார். இதுல இருந்து போதும் நாம நின்றுவோம் அப்படின்னு. அதனால போய் ஆபீஸ்ல சொல்றா நான் என்ன செய்ய போறேன், நான் நின்று கொள்ள போறேன் அப்படின்றார். அப்ப அவர் சொல்ற இல்ல நீங்க அப்படி நிக்கிறதா கூட கடைசியா ஒரு 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 வீடு ஒன்று நினைச்சீங்க கட்டுங்க, அதுக்கு கூட தான் நீங்க என்ன செய்யணும் நிக்கணும், கடைசி ஒரு வீடு வேலை சரி என்று சொல்லி அந்த வீட்டை அவர் கட்டி முடியாது. கடைசியா தானே கண்ட மாதிரி கட்டி விட்டாரு. விளையாட்டா கதவு போற மாதிரி போட்டு கூரை போற மாதிரி போட்டாரு. அவர் என்னெல்லாம் விரும்புற அது சும்மா அப்படியே அந்த மாதிரி கட்டி முடிஞ்சு சரி இப்ப நான் வேலையை முடிச்சுட்டு நான் நிக்க போறேன் அப்படின்னு அந்த ஆபீஸால கீயோட கையில கொடுக்குறேன். நீங்க கடைசியா கட்டின வீடு உங்களுக்காகத்தான் நாங்க என்ன செஞ்சோம், ஒரு கிஃப்டாக நாங்க என்னது உங்களுக்காக வேண்டிதான் நாங்க அதை கட்டினோம் அப்படின்ட்டு ஒரு உபதேசம் செய்யறாரு. அதாவது நீங்க இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய எல்லா வணக்கங்களும் கீ உங்கள்கிட்ட தான் என்ன செய்ய போகுது, தரப்பட போகுது. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அதனுடைய கீ யாருக்கு வரப்போகுது, உங்களுக்கு தான் வரப்போகிறது. அதை அழகா என்ன செஞ்சிருங்க, கட்டி விடுங்க. விளங்கிட்டா அதை அழகாக என்ன செய்து விடுங்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எங்களுக்கு செய்யற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யல, அதுல வரவில்லை. அது எங்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று என்பதை என்ன செய்ய மனதுல வைக்க இந்த உபதேசத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, ஜாயின் பண்ண சொல்லி உண்மையில அழகான ஒரு சிறந்த ஒரு உபதேசம்.